பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வசனம் எழுதப்பட்டிருக்கு, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று. வசனம் இப்படி முடிக்கலை, என்னை காண்கிறார்கள் மட்டும், என்னை கண்டு அடைகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பல தேவையோடு பல காரியங்கள் குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த நாளிலும் கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. என்ன காரியத்திற்காக, என்ன தேவையோடு, என்ன யோசனையோடு அவரை பார்க்கிறீர்களோ அதை இன்றைக்கும் நீங்கள் கண்டு அடைய போகிறீர்கள். இந்த நாளிலும் கூட அவரை நோக்கி பார்த்து, அப்பா என் ஸ்தோத்திர பலியெல்லாம் உமக்கு தான் தகப்பனே, என்னை படைத்த தெய்வமே, என்னை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமே, உம்மை மாத்திரமே உயர்த்துவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்னை காண்பவரே, எல்லோயி எல்லோயி, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்லோயி எல்லோயி, என்னை காண்பவரே, எல்லோயி எல்லோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. எங்கள் ஸ்தோத்திர பலிக்கெல்லாம் சொந்தக்கார தெய்வமே, எங்கள் ஆராதனை காரணரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான். அவர் நமக்கு எபினேசராய் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருந்திருக்கிறார். அதற்காக நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். அன்றைக்கும் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைத்து அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டு தேவனை அங்கு உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தியர் மேல் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டபடியினால் சாமுவேல் இதை செய்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உதவியாய் இருந்து, நமக்கு துணையாய் இருந்து, எவ்வளவோ காரியங்களிலிருந்து நமக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய போராட்டங்களிலிருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா, அப்பா உமக்கு ஸ்தோத்திர பலி, அப்பா உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எங்கள் எபினேசரே, எபினேசர், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களுக்காக. தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்த போதெல்லாம்
விடாமல் தப்பித்துக் கொள்ள போகிற போக்கை எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. நாங்கள் குறைவுபட்ட போதெல்லாம், தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதும், சோதனை எங்களை தாக்கின போதும், ஆபத்து நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எபினேசராய், எங்களுக்கு ஒரு எல்ரோயியாய் இருந்து எவ்வளவு நேர்த்தியாய் கர்த்தர் எங்களை நடத்தினீர். உமக்கு நன்றி ராஜ், உமக்கு நன்றி. ஒரு இன்றைக்கும் நீங்கள் ஒரு சோதனையிலும் தனிமையிலும் பல தேவையின் மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம், ஆபத்து நாளை கடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் துணை நின்று உங்களை தேற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். God bless you.